ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜி காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறாவுமே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மாடியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அண்டு க்ளீனாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மாடியுமே க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜை போய் பார்க்கலாம். கேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்மளும் போயிருக்கோம். ஸோ அப்படி நேராக போய்ட்டு பார்ப்போம். நான் ஏற்கனவே போனேன், ஆனால் கேஜ் ஓரளவுக்கு ஓகே தான். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த கேஜ்லாம் நம்ம வெளியே போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது சேல்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே நேராக உள்ளே போய்ட்டு கூப்பை போய்ட்டு பார்க்கலாம். வாங்க நேராக உள்ளே போயிடலாம் கேஜுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா நம்ம கேஜை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். லைட்டு வேறு எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வேறு ஷடோ ஒன்று இப்போ தான் கரண்டே வந்திருக்கு. சரி ரைட்டு உள்ளே போகலாம். கேஜுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா புறாவுமே செட்டுக்குள்ளே இறக்கிட்டோம். அதாவது கீழே கிடந்துச்சுல, கீழே கிடந்த ஃபேண்டைலு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி, அப்புறம் கன்னியாஸ்திரி சிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிடந்த முஸ்கி, முட்டை வைக்கிற முஸ்கி, அதுக்கப்புறம் எல்லா புறாவுமே நம்ம கீழே இறக்கிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில புறாக்கள் சேல்ஸ் இருக்குது. அது என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதிலேயே சொல்லிடுறேன். இந்த இருக்குல்ல, இந்த கன்னியாஸ்திரி சேல்ஸு, இந்த கன்னியாஸ்திரி சேல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொண்ட புறா சேல்ஸு. எறும்பு கடிக்கு. நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முஸ்கி செட்டு சேல்ஸ் கொடுத்துடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி புறாக்கள் சேல்ஸ் தான் இருக்குது. எறும்பு வேறு பலமாக கிடைக்குது, அதனால என்னால் கொஞ்சம் பேச முடியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் அப்படியே புறாக்குள்ளே வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். ஏன்னா புறாக்குள்ளே வெளியே விடலாம். பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கூட வெளியே போயிடுச்சு. நான் கன்னியாஸ்திரியில் வெளியே வந்துருக்கீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுகள் கொஞ்சம் புறாக்கள் கிடக்குது. கூடையுமே கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. எறும்பு சரியான எறும்பு கடிச்சிருச்சு. இது முஸ்கி பட்டா. ஸோ இந்த முஸ்கி பட்டாவுமே சேல்ஸ் தான். இதோடைய இன்னொன்று இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி இந்த ஃபேண்டில் சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கணேஷ் புரோட்டா வாங்கினது. ஸோ இதுவுமே நம்ம கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அவர்கிட்ட கேட்கணும். அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் கையில் கொடுத்துருவோம். அவர் இல்லைன்னா வேறு யாராச்சும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜை பார்க்கலாம். ஸோ கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிக்கும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிக்ஸ் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் முட்டை இல்லை. ஸோ எதுவுமே இல்லை, எந்த பயனும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எதுவுமே இல்லை. ஸோ எந்த ஒரு சிப்ஸு, எந்த ஒரு முட்டையும் எதுவுமே இல்லை இப்போதைக்கு கேஜுக்குள்ளே. ஸோ நம்ம அந்த கேஜை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா ரெடி பண்ணணும். திரும்பியும் ரெடி பண்ணிவிட்டு ஸோ தவுடாலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் கழிக்க போகிறேன். ஸோ யாருக்கும் தவுடால் அதுக்கப்புறம் ஒரு சில புறாக்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் நான் போடுறேன். தயவுசெய்து புறா வேணுங்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சும்மா ஃபோன் அடித்து ரேட் எவ்வளோ, அந்த புறா எவ்வளோ, இந்த புறா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்காம யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி இப்போ புறா ஃபுல்லாக வெளியே விட்டாச்சு. வெளியே விட்டு கொஞ்சம் இற போட்டுடலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா புறாவையும் வெளியே விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இற போட்டு எல்லா புறாவையும் உள்ளே பற்றிட்டோம். ஸோ எதனால் இவ்வளோ சீக்கிரமாக உள்ளே இது பண்ணோன்னா டைம் ஆகிடுச்சு. மணி 6:30 கிட்ட ஆகிட்டு. அது போக பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூனை வரும். அதனாலே நம்ம முக்கால்வாசி புறா விடுறதில்லை. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த சாட்டின் உள்ளே போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்கி உள்ளே போகணும். அப்புறம் இதில் ஒரு புறா நிற்கிதுங்க மேலே. இந்த 3 தான் உள்ளே போகணும். மற்ற எல்லாமே உள்ளே போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே போய்ட்டு இன்னொரு வாட்டி இறைய மட்டும் உள்ளே போட்டு விட்டோன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு
3 புறா பிரித்து இதில் போட்டிருக்கேன். ஏன்னா உள்ளே கிடந்தா செட் ஆக மாட்டேங்குது. அதனால் 3 புறா பிடிச்சி இதில் போட்டிருக்கேன். யாரை மட்டும் செட் பண்ணி விட்டு போயிடலாம். பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு குறுகிய நேரத்தில், அதாவது ஒரு சின்ன டைமில் வந்து வந்தோம். புறா வந்து எதார்த்தமாக பார்க்க வந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எது புறாக்கு பண்ண முடியுமோ ஓரளவுக்கு பண்ணிட்டோம். ஏன்னா ஃபேண்டெயிலு ஃபேன்சி புறாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சிலது வந்து இறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபேண்டெயில் போயிடுச்சு. ஸோ இனிமேல் ஒரு புறாவும் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தனியாக போட்டேன். ஸோ அந்த இருக்குல்ல 2 கன்னியாஸ்திரியுமே கேஜுக்கு வெளியே 2 தெளிவாக இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கேஜ் ஆடாமல் இருக்கிறதுக்கு, அதாவது காற்று பலமாக இருக்குது, பறந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கட்டு கம்பி போட்டாச்சு. அந்த பக்கம் கட்டு கம்பி கீழேயும் போட்டாச்சு. ஸோ ரைட்டு, ஓகே. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டெயிலு. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா சாட்டின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே உள்ளே கிடக்கு. ஸோ இதில் முக்கால்வாசி புறா நம்ம வந்து கழிக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ புறா நம்ம வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ புறா கொடுத்துட்டு ஸோ கரண புறா மட்டும் போட்டு வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே மட்டும் ஏதாச்சும் ஒரு இருந்தார்ல இந்த கவரை போட்டு விட்டுறலாம். தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. இது மட்டும் உள்ளே போகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.